வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் சிட்டி லிங்க் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய எக்ஸாம் சிட்டி எங்கே நடக்குது, வித் எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வராது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, நம்ம எப்படி இந்த சிட்டி இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைனில் டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செஞ்சுமே காட்டிடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த விதமான டவுட்ஸுமே வராது. மோஸ்ட்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லோருமே மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து குரோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரியா ஒரு பேட்ச் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் நீங்கள் செர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு மட்டுமே நீங்கள் டைப் பண்ணுங்கள். அஃபீஷியல் வெப்சைட்டை கூட நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ssc.gov.in அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் வெப்சைட். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வெப்சைட் தான் உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இந்த ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அஃபீஷியல் பேட்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். இதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் பேட்ஜு. நீங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் பேட்ஜு. இதில் வந்து லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியாக தான் உங்களுடைய லாகின் பண்ணுற பேட்சுக்குள்ளே வந்து வந்துடும். இதுதான் உங்களுக்கான லாகின் பேட்ச். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மேலே வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும், கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிக்கிடலாம். கீழே வந்து இந்த கேப்சாவை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. மேலே கொடுத்துருக்கிற கேப்சாவை அப்படியே கீழே என்ட்ரி பண்ணிடுங்க. NQ5GB கேப்சரில் இருந்துச்சுன்னா கேப்சாலையும், உங்களுடைய கேப் லெட்டரில் வந்து இந்த கேப்சா இருந்துச்சுன்னா கேப் லெட்டர்லையும், ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்லையும், நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்பர்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பேட்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். இதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பேஜ். இந்த அஃபீஷியல் வெப்சைட் பேஜில் நீங்கள் கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளை ஹிஸ்ட்ரி, மை அப்ளிகேஷன், இப்போ லைவில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்கள வந்து காட்டிடுவாங்க. இந்த நக்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அது கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நவுன் யுவர் சிட்டி இன் லைவ் அப்படிங்கிற உங்கள் சிட்டியை வந்து லைவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரியாக ஒரு பேட்ச் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு தான் பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிற கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2026 அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் டேட்டு, எந்த சிட்டியில் நடக்குது அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. எந்த சிட்டியில் எந்த கேண்டிடேட்டுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30/4/2026 மதுரையில் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4 டேஸ்க்கு முன்னே வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம்.